இன்னைக்கு 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் அந்த முகவரைய மட்டும் பார்க்கலாம். ஆ யோவான் பத்தி சொல்லணும்னா, ஏற்கனவே நம்ம யோவான பத்தி நம்ம யோவான் சுவிசேஷ புத்தகத்தில யோவானுடைய முகவரைய பத்தி நம்ம பார்த்துருக்கோம். இந்த யோவான் யாரு அப்படின்னா, அந்த 12 சீஷர்கள்ல ஒருத்தர். சரிங்களா? யோவான் வந்து 12 சீஷர்கள்ல ஒருத்தர். அதில அந்த 12 சீஷர்கள்லேயும் வந்து இயேசு கிறிஸ்து 3 பேரை வந்து தனிமையா விசேஷத்தைப்படுத்தி இருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா, யோவான், பேதுரு, யாக்கோபு பார்த்தீங்கன்னா, இவங்கள விசேஷப்படுத்தி அந்த 3 பேர்லேயும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவர். சரிங்களா? பார்த்தீங்கன்னா, இவர் அந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதினது வந்து இந்த யோவான் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் அந்த நிருபங்களை எழுதினது, அந்த புக்கை எழுதினது இவர் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினதும் இந்த யோவான் தான். சரிங்களா? இப்போ யோவான் அப்படின்னா அதற்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, கிரேஸ்டு பை காட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது தேவ கிருபை பெற்றவர்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? கிரேஸ்ட் பை காட், தேவ கிருபை பெற்றவர், தேவனுடைய கிருபை பெற்றவர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். யோவான் அப்படின்னா அதுக்கு பேர், அந்த பேருக்கு அர்த்தம் அதுதான். சரிங்களா? இப்போ இவர் தான் அந்த புக்கெல்லாம் இப்போது இந்த முகவரை மட்டும் பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தபடி பார்த்திங்கன்னா, இவர் ஒரு அன்பின் சீஷனாக இருந்தார். சரிங்களா? ஒரு அன்பின் சீஷனாக இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இவர் யோவான் சுவிசேஷத்தில் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து ஒரு தேவனாக வெளிப்படுத்துகிறார். இவர் வந்து இயேசு கிறிஸ்து தேவன். இப்போ ஒவ்வொரு சுவிசேஷத்துலேயும் ஒவ்வொருத்தர் வந்து ஒரு மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க. மத்தேயு ஒரு மாதிரி வெளிப்படுத்துகிறாரு, மார்க் ஒரு மாதிரி, யூக்கா ஒரு மாதிரி வெளிப்படுத்துகிறாரு. யோவான் புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா, இவர் வந்து இயேசு கிறிஸ்துவ தேவனாக வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா, இவர் அதிகமாக மற்ற சுவிசேஷத்தை விட வந்து இவருடைய யோவான் சுவிசேஷம் ரொம்ப வித்தியாசமானது. பார்த்திங்கன்னா, இவர் வந்து அதிகமாக அன்பை பற்றி தான் பேசியிருப்பார். ரொம்ப அன்பை பற்றின, தேவனுடைய அன்பை பற்றி ரொம்ப அதிகமாக பேசியிருப்பார். ஏன்னா ஆண்டவருடைய அன்பை வந்து அதிகமாக அவர் வந்து அவருக்கு ரொம்ப ருசித்தவர் அவர். சரிங்களா? இந்த 3 நிருபத்துலேயும் பார்த்திங்கன்னா, தேவனுடைய அன்பை பற்றி தான் அதிகமாக வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அப்போ தேவனை வந்து நீங்கள் நேசிங்க, அப்போ அதுதான் வந்து உண்மையான அன்பு. இப்போது நீங்கள் வந்து தேவனை நேசிங்க, அதான் சொல்லியிருப்பார் அவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து சகோதரத்தில் அன்பாக இருங்க, நீங்கள் சகோதரரை நேசிக்கலைன்னா நீங்கள் வந்து இருளில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாக அந்த காரியத்தை சொல்லியிருப்பார். நீங்கள் வந்து எங்களோட ஐக்கியம் வந்து தேவனோடு இருக்கு, நீங்களும் தேவனோட ஐக்கியமாக இருங்க, அவருடைய ஒளியில் நடங்க, தேவன் வந்து அன்பாக இருக்கிறாரு. அப்போ வந்து நீங்கள் அன்பில் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா, அப்போது வந்து நீங்களும் வந்து அந்த மாதிரி மற்றவங்கள தேவனை நேசிக்கணும், தேவனோட ஐக்கியமாக இருக்கணும், அப்போ ஒளியில் நடக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து மற்ற சகோதரரை நேசிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து அன்பில் நடக்க முடியலன்னா வந்து அப்போ தான் நீங்கள் ஒளியில் நடப்பீங்க, தேவனோடு இருக்கீங்க. இல்லைனா வந்து நீங்கள் வந்து தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வந்து சகோதரனை பகைச்சிங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் நீங்கள் வந்து இருளில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த காரியத்தை சொல்வார். வந்து தேவனோட ஐக்கியமாக இருங்க, தேவனை நேசிங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, தேவன் அன்பானவர். நம்ம பார்த்திங்கன்னா சகோதரரை நேசிங்க சொல்லி இந்த அன்பை பற்றின காரியங்கள் தான் வந்து அநேக எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவார். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மேலான இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்ப்போம். அந்த அதிகாரம் வரும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ 1 யோவான் பார்க்கலாம். 1 யோவானில் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா, அதில் முதல் பகுதியில் சொல்கிறார், நாங்கள் வந்து அவரோடையே கூட இருந்தோம், எங்கள் கண்களால் நோக்கி பார்த்ததோ, எங்கள் கைகளால் தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து எங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த இப்போ இயேசு கிறிஸ்து இந்த 12 சீஷர்கள் வச்சு அவர் கூடயே இருந்தார். அப்போ தேவன், இந்த தேவாதி தேவன் வந்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். சரிங்களா? அப்போ அவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அவரோடையே நடந்தார். இப்போ மற்ற சீஷர்கள் எல்லாம் விட இவர் வந்து இன்னும் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலேயே சாஞ்சிட்டு இருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா, எவ்வளோ அன்பாக இருந்திருப்பார் பாருங்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா, அந்த அன்பை ருசித்ததுனால தான் அன்பை பற்றியே அதிகமாக எழுதுகிறார். ரொம்ப ஒரு விசேஷமான, இப்போ தேவனை நாங்கள் பார்த்துருக்கோம், அவரோட பேசியிருக்கோம், அவரை தொட்டிருக்கோம். கடைசி வரைக்கும் அவர் மரணத்துக்கு போகிற வரைக்கும் மறுபடியும் உயிர் தெரிஞ்சு அவர் எல்லாமே வந்து அவங்களை வந்து அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய போதனைகள், அவரோட கூட உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க, அவரோட தங்கியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவ்வளோ க்ளோஸாக இருந்து தேவனுடைய அன்பை வந்து ரொம்ப ரசித்து இப்போ பிதாவானவருக்குடைய ஒரே மகிமையாக இருக்கார் அவர்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அந்த ஜீவனை குறித்து உங்களுக்கு சொல்கிறோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு அந்த காரியத்தை சொல்கிறாரு. அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, எங்களோட ஐக்கியம் பிதாவோடையும் இயேசுவோடு இருக்கிறது. அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து அவரோட நீங்கள் வந்து ஐக்கியமாக இருங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறாரு. அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, தேவன் வந்து ஒளியாக இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து இப்போ நீங்கள் அவரோட உங்கள் பாவத்தை விட்டால் தான் வந்து நீங்கள் வந்து
அவரோட வந்து ஒளியில் நடக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிடணும். பாவத்தை அறிக்கையிட்டிங்கன்னா உங்கள் பாவத்தையெல்லாம் அவர் வந்து மன்னிப்பார். பாவம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களே வஞ்சிக்கிறவர்களாக இருப்பீங்க. அதனால் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அப்போ நீங்கள் அவர்கிட்ட உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டிங்கன்னா உங்கள் பாவத்தையெல்லாம் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் வந்து உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கான்னு சொல்லி அந்த காரியத்தான் 1ஆம் அதிகாரத்தில் வளர்க்குறார். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா முதல் பகுதியில் சொல்கிறார், ஒருவன் பாவம் செய்தால் நீதி பெறாக்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். யாராவது பாவம் செஞ்சாங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பிதாவிட போய் பிதாவே மன்னிங்க, தப்பு பண்ணிட்டான், மன்னிங்க, மன்னிப்பு கேட்குறான், அவன் வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நமக்காக வந்து பரிந்து பேசுகிற ஒரு அட்வொகேட்டாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா உலகத்தின் நம்ம பாவத்தை நம்ம எல்லாருடைய பாவத்தையும் வந்து நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அவர் தான் வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம பாவங்கள் மாத்திரமில்லை, யாரெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கனாலும் அப்போ பார்த்திங்கன்னா எல்லாருடைய பாவத்தையும் வந்து அவர் சுமந்து தீர்த்துட்டார். எல்லாருடைய உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த கிருபாதார பலின்னு சொல்லி அவர் வந்து வெளிப்படுத்தணும் பார்க்குறோம். அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய வசனத்தை கைக்கொள்வது தேவ அன்பு மெய்யாய் பூர்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறாரு. அடுத்த சொல்கிறாரு, யாராவது வந்து நான் தேவனை நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவர் எப்படி நடந்தாரோ அதே மாதிரி வந்து அவங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இந்த இடத்துல நீங்கள் வந்து தேவனை நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, இப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து சகோதரனிடத்தில் அன்பு கூறணும். சகோதரத்தில் அன்பு கூறலைன்னா நான் வந்து நீங்கள் வந்து இருளில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஒளியில் நிலை கொண்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தேவனை நேசிக்கிற மாதிரியே வந்து நீங்கள் வந்து சகோதரனிடத்தில் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், சகோதரனை நீங்கள் வந்து அன்பு கூறாமல் வந்து சகோதரனை பகைச்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் இருளில் தான் இருக்கீங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு எழுதுகிறாரு, அப்புறம் பார்த்திங்கன்னா பிதாக்களுக்கு எழுதுகிறாரு, வாலிபருக்கு எழுதுகிறாரு. ஸோ பிள்ளைகளை பற்றி எழுதும்போது எழுதுகிறார், பிள்ளைகளே அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற அவங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா பிதாக்களுக்கு எழுதுகிறாரு. பிதாக்களுக்கு எழுதும்போது ஆதி முதலில் இருக்கிற வரை தேவனை நீங்கள் வந்து அறிந்திருக்கனால் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா வாலிபருக்கு நீங்கள் வந்து இப்போ வாலிபருக்கு எழுதுகிறாரு, வாலிபரே நீங்கள் வந்து பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் வந்து பலவான்களாக இருக்கிறனாலும் தேவ வசனம் உங்களை நிலைக்கிறதுனாலும் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் காரியங்களை வந்து நீங்கள் வந்து அன்பு கூறாதிருங்க. உலகத்தில் வந்து பாவம் இச்சைகள் தான் இருக்கும். அதனால் மாம்சத்தின் இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் வந்து பிதாவினால் உண்டாகல, உலகத்தினால் உண்டாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களுக்கு வந்து நீங்கள் வந்து விலகி இருந்து தேவனுடைய சித்தத்தின்படியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். அடுத்த பகுதியில் சொல்கிறாரு, இது வந்து கடைசி காலமாக இருக்குது. ஸோ கடைசி காலத்தில் வந்து அந்தி கிறிஸ்து வருவான். அப்போ இது வந்து நிறைய அந்தி கிறிஸ்துக்கள் வந்து உள்ளே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நிறைய பேர் வந்து ரசிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் ரசிக்கப்பட்டு பின் வாங்கி போயிட்டாங்க. அவங்க வந்து தேவனுடையவர்கள் அல்லாதனால வந்து பிரிந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பரிசுத்தராலே வந்து அபிஷேகம் பெற்று எல்லாவற்றையும் அறிந்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறாரு. அதே மாதிரி சொல்கிறாரு, யார் அந்தி கிறிஸ்து அப்படின்னா பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவன் தான் அந்தி கிறிஸ்து. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாக இருக்கிறான். ஸோ குமாரனை மறுதளிக்கிறவன் பிதாவையும் மறுதளிக்கிறவனாக இருக்கான். பிதாவையும் வந்து பிதாவை உடையவன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறார். அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொல்லி பிதா வந்து நமக்கு வாக்கு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேவனால் பெற்ற அபிஷேகம் வந்து உங்களை நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு என்ன போதிக்கிறதோ அது வந்து சத்தியமாக இருக்குது. அது உங்களுக்கு எப்படி போதிக்கிறதோ அதில் அந்தபடியே நீங்கள் வந்து நிலைத்திருங்க, அதில் வந்து ஒரு பொய் இராது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறாரு. அடுத்த பார்த்திங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின கிருபை அன்பு எவ்வளோ பெரிதாக இருக்குன்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறாரு. அடுத்த பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் வந்து அவரிடத்தில் வந்து பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டான்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குற. அவரிடத்துல பாவம் இல்லை. அப்போ அவரில் நீங்கள் நிலைத்திருந்தீங்கன்னா அவன் வந்து பாவம் செய்கிறதில்ல, ஏன்னா அவருடைய வித்து அவனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி நீதி உள்ளவராக இருக்கிறார், அவரை பின்பற்றுகிற நாமும் வந்து நீதி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். அடுத்து சொல்கிறாரு, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்க தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து
வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறார். ஸோ தேவனால் பிறந்த யாருமே வந்து பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் அவருக்குள்ளே இருக்குது. அவனால் வந்து பாவம் செய்ய முடியாது, அவன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். அடுத்த பகுதியில் சொல்கிறார், நீங்கள் வந்து ஒருவர் வந்து அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சகோதரனை பகைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லும்போது ஒரு உதாரணத்தை சொல்கிறார். நீங்கள் வந்து எப்படி வந்து காயின் வந்து ஆபேலை வந்து கொலை செஞ்சுட்டான், ஸோ அந்த மாதிரி வந்து தன்னை சகோதரனை பகைச்சான். நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மனுஷ கொலைபாதகனா இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து சகோதரனை வந்து பகைச்சிங்கனாலே நீங்கள் வந்து ஒரு மனுஷ கொலைபாதகனாக இருக்கீங்க. அப்படி வந்து நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சகோதரனை வந்து நேசிங்க, சகோதரத்தில் அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை எழுதுகிறார். ஸோ அடுத்த பகுதியில் சொல்லும்போது சொல்கிறாரு வந்து, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து எப்படி நம்ம மேலே அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்ததுனால வந்து அன்பு கூர்ந்தார். ஸோ அது மாதிரி வந்து நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாக இருக்கணும்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, யாராவது ஒரு சகோதரன் வந்து ஒருத்தன் வந்து நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கான், ஆனால் சகோதரனுக்கு வந்து குறைச்சல் இருக்குது, அவன் ரொம்ப ஏழையாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்து உதவணும், அந்த மாதிரி வந்து சொல்கிறார் அவர். பார்த்திங்கன்னா நீங்கள் வசனத்தினால் நாவினால் மாத்திரம் இல்லை, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்லி லவ் இன் ஆக்ஷன், சரிங்களாப்பா. அதாவது கொடுக்குறதன் மூலமாக தான் வந்து உங்கள் அன்பை வந்து நீங்கள் காட்ட முடியும். அப்படி வந்து இந்த ஆக்ஷன் உண்மையாக நீங்கள் வந்து நேசிக்கிறவளாக இருங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குற. அப்புறம் அடுத்தது சொல்கிறாரு, நம்ம வந்து நீங்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா நீங்கள் எது கேட்டுக்கொள்வோ அதை வந்து தேவன் வந்து உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கான்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசமாக இருந்து நீங்கள் ஒருவர் அன்பாக இருக்கணும்னு அன்பாக இருக்கணும், இதுதான் அவருடைய கற்பனையாக இருக்குது, இதை வந்து நீங்கள் கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அடுத்த சொல்கிறாரு, நீங்கள் வந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டிங்கன்னா நீங்கள் அவரில் நிலைத்திருக்கீங்க, அவர்கள் உங்களில் நிலைத்திருக்கான்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ளுங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா முதல் பகுதியில் சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அப்போ நிறைய பேர் வஞ்சிக்கிறவங்க இருக்காங்க, அப்போ நீங்கள் அதை எப்படி அறிந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் தேவ ஆவியை நீங்கள் வந்து எப்படி அறியலாம் அப்படின்னா சொல்கிறாரு, மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவி தான் தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்து அவர் தான். அப்போ இயேசு கிறிஸ்து தான் வந்து அவர் தான் வந்து கிறிஸ்து, அவர் தான் மேசியா, அவர் தான் உலக ரட்சகர், அவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாக வந்து பிதாவான அனுப்பினார், அவர் தான் தேவனுடைய குமாரன். இப்படி சொல்லி வந்து அவங்கள வந்து அவர் விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிறவங்க தேவனால் உண்டானவங்க. அவங்க அப்படி விசுவாசியாதவங்க, மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறான், அவங்க தான் வந்து அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அடுத்த சொல்கிறாரு, உலகத்தில் இருக்கிறவங்க வந்து உங்களில் இருக்கிறவர் பெரியவன் சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறார். அடுத்த சொல்கிறாரு, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதுனால் சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யார் வந்து தேவனால் உண்டா அவங்க வந்து எங்களுக்கு செவி கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து சத்தியத்தை சொல்கிறோம், அதுக்கு செவி கொடுக்குறாங்க. இப்போ தேவனால் உண்டாகிறதவங்க வந்து எங்களுக்கு வந்து செவி கொடுக்கறது இல்லை, அவங்க வந்து வஞ்சகாவி, அப்போ வஞ்சகாவில் நிரப்பப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். ஸோ அடுத்த பகுதியில் சொல்கிறாரு, தேவன் வந்து அன்பாகவே இருக்கிறார், நாம் வந்து ஒருவர் அன்பாக இருக்கணும். அப்போ தேவன் வந்து அன்பில்லாதவன் தேவன் அறியான், இப்போ தேவன் வந்து அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது அன்பு நமக்கு எப்படி வெளிப்படுதுன்னா, பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நாம் பிளக்கும்படிக்கு கொடுத்தார், அதனால் வந்து அன்பு வெளிப்பட்டது, அதனால தான் அன்பு உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தேவன் இப்படியா நம்ம இடத்துல அன்பு கூறுங்க, நாம் ஒரு இடத்துல அன்பு கூற கடனாளியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதே தான் ரோமரில் சொல்லும்போது சொல்கிறாரு, அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் கடன் படாதீர்கள், ஒருத்தரை நேசிக்கிற கடன் தவிர வேறு ஒருத்தருக்குமே கடன் படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அடுத்த பகுதியில் சொல்கிறாரு, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று அறிக்கை எடுக்கிறவன் எவனோ, அறிக்கை பண்ணுகிறவனோ அவனில் தேவன் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். ஸோ அந்த காரியத்தை வந்து விளக்குறாரு. பார்த்திங்கன்னா அன்பில்லாதவன் வந்து தேவனை அறியான், இப்போ தேவன் வந்து அன்பாகவே இருக்கிறார், அன்பில் நிலைத்திருக்கான், தேவனில் நிலைத்திருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறாரு. அன்பை பற்றி சொல்கிறாரு, அன்பில் வந்து பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் சொல்லி அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒருத்தர் வந்து அன்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். அடுத்த பகுதியில் சொல்கிறாரு வந்து, நான் தேவனை நேசிக்கிறேன், தேவனத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லியும் தன் சகோதரனை பகைச்சிங்கன்னா அவனுக்குள்ளே வந்து தேவ அன்பு இல்லை. அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தேவனை நேசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் சகோதரனையும் வந்து நீங்கள் வந்து நேசிக்கணும், இல்லைனா வந்து பொய்யன் அப்படின்னு சொல்லி, அதனால் வந்து நீங்கள் வந்து வஞ்சியாதபடிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து எப்படி தேவன் மேலே அன்பு கூறுறீங்களோ அதே மாதிரி வந்து நீங்கள் சகோதரியும் வந்து பகைக்காமல் வந்து அன்பு கூறுங்கன்னு சொன்னால் இதுதான் அவருடைய கற்பனையாக இருக்குது, அதை கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறாரு.
5ஆம் அதிகாரத்தில் அடுத்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, இயேசுவானவர் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஸோ அதே மாதிரி சொல்கிறாரு, அப்போது எப்படி நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறீங்களோ அதே மாதிரி வந்து உங்கள் சகோதரனிடத்தில் நீங்கள் வந்து அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவர் இடத்துல அன்பு கூறுவது. அப்போ அவர் என்ன கட்டளை கொடுத்துருக்காரோ, என்ன கமாண்ட் கொடுத்துருக்காரோ அதை வந்து நீங்கள் கைக்கொள்ளணும். அப்போ அதுதான் வந்து நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறணும். அப்போ இன்னொன்று சொல்கிறாரு, அவருடைய கற்பனைகள் வந்து பாரமானவைகள் அல்ல. நம்ம வந்து நினச்சிடக்கூடாது அவர் சொல்கிற காரியங்கள் சில காரியங்கள்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது, கீழ்ப்படுகிறது கடினம் அப்படின்னு சொல்ல எல்லாம் வந்து அது வந்து பாரமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அடுத்து அது சொல்கிறாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறார். இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தாரான நம்மளும் வந்து ஜெயிக்க முடியும். நம்முடைய விசுவாசத்தினால் வந்து நம்ம வந்து உலகத்தை ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை விளக்குறார். அடுத்த பகுதியில் பார்த்தீங்கன்னா, இயேசுவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினால் மாத்திரமில்லை, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காரியத்தை வந்து விளக்க அடுத்த பகுதியில் சொல்லும்போது சொல்கிறாரு, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் சொல்லி இந்த காரியத்தை வந்து விளக்குற அடுத்த பகுதியில் சொல்லும்போது சொல்கிறாரு, நாம் எதையாகலாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ அவர் வந்து நம்ம அவருடைய சித்தத்தின்படி எதாவது கேட்டால் வந்து அதை வந்து நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அடுத்த பகுதியில் சொல்லும்போது சொல்கிறாரு, மரணத்துக்கு எதுவில்லாத பாவம் யாராவது வந்து செஞ்சாங்கன்னா அவனுக்காக வந்து வேண்டுதல் செய்யுங்க. அப்போ வந்து தேவன் வந்து அவனுக்கு மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை ஏதாவது செஞ்சாங்கன்னா அதுக்காக வந்து நீங்கள் வந்து அதுக்கு வந்து விண்ணப்பம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறார். ஸோ உலகம் பார்த்திங்கன்னா பொல்லாங்களுக்குள் கிடக்கிறது. பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து தேவன் வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிதாவான சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு நமக்கு புத்தியை தந்திருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறார். சரிங்களா? இதான் வந்து 5ஆம் அதிகாரம். இப்போ அந்த 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் நிருபத்தில் வந்து ஒரே அதிகாரம், அந்த 2ஆம் நிருபம் 3ஆம் நிருபத்தில் ஒவ்வொரு அதிகாரம் அந்த இருக்குது. அதுக்குள்ளே அதில் என்ன சும்மா அவுட்லைன் மட்டும் பார்க்கலாம். இப்போ பின்னாடி அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2ஆம் நிருபத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, அம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அவங்க பிள்ளைகளுக்கும் சொல்லி எழுதுறது. சரிங்களா? அம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து எழுதுறாங்க. பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஊழியக்காரி மாதிரி, ஒரு ஊழியக்காரி அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு, அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி வந்து இந்த இடத்துல எழுதுகிறார். ஸோ முக்கியமாக அதில் வந்து 2 காரியங்களை சொல்கிறார். ஸோ முதல் காரியத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, நாம் அவருடைய கற்பனைகள் இப்படி நடப்பதே அன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நம்ம தேவனுடைய கற்பனைகள் இதுதான் வந்து அன்பு ஆன்ற சொல்கிற வேதத்தில் பார்க்குறோம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ ஒளி. அதனால் வந்து நீங்கள் வந்து வசனத்தை கை கொள்ளுங்க, இதுதான் பிரதானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பதில் சொல்லும்போது சொல்கிறாரு, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் வந்து வஞ்சகர் வந்து உலகத்தில் தோன்றியிருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எல்லாருமே வந்து நம்பாதீங்க. பார்த்திங்கன்னா யாராவது வந்து இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை வந்து பிரசங்கிக்கலன்னா அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே சேர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு காரியத்தை முக்கியமாக சொல்கிறார். சரிங்களா? முதலாவது பார்த்திங்கன்னா தேவனுடைய கற்பனைகளை வந்து நீங்கள் கை கொள்ளுங்க, அதுதான் வந்து அன்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல் யாராவது வந்து அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வந்து அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை வந்து வீட்டுக்குள்ளே விடாதீங்க, அவங்கள வந்து வாழ்த்துதல் சொல்லாதீங்க, அதான் வந்து அவங்களோட வந்து பங்காக இருக்காதீங்கன்னு சொல்லி அந்த காரியத்தை அந்த 2ஆம் யோவானில் வந்து சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா 3 யோவான் பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு அதிகாரம் தான், முக்கியமான வசனங்கள் சொல்கிறாரு. இதில் பார்த்திங்கன்னா காயு அப்படிங்கிறவருக்கு எழுதுகிறார். இவர் பார்த்திங்கன்னா காயு, இவர் பார்த்திங்கன்னா தேவனுக்கு ரொம்ப பிரியமானவர் சொல்கிறாரு. பிரியமானவனே இதில் முக்கியமான சில வசனங்கள் சொல்லியிருக்காரு. பிரியமானவனும் ஆத்மா வாழ்கிறத போல் எல்லாவற்றிலும் சுகமாயிரு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து விளக்குறாரு. நம்ம காயை பற்றி ரொம்ப மெச்சி பேசுகிறாரு. நீ வந்து யாருக்கு செய்கிறத நல்லா உண்மையாக செய்கிற அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷம் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை வந்து சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா நீ வந்து தீமையானதை பின்பற்று, நீ வந்து தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றுன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். பார்த்திங்கன்னா இன்னொருத்தரை பற்றி சொல்கிறார். சிலர் வந்து சபையில் வந்து முதன்மையான ஆட்களாக இருக்க விரும்புகிறாங்க, மேலாக இருக்க விரும்புகிறாங்க, அவங்கக்கிட்ட எல்லாம் வந்து ஜாக்கிரதையாருன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். கடைசியாக வந்து வாழ்த்தி முடிக்கிறார். சரிங்களா?
ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். அந்த ஒரு அதிகாரமாக பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த முகவரைக்காய் ஸ்தோத்திரம். நீர் இதை ஆசீர்வதித்து தாங்க, தரமட்டமாய் தந்த நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென்.